இல்ல கிஷோர் ப்ரோ நீங்க சொன்னதான் அது வந்து இப்பயே பண்ணா அதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆமா, நிறைய கிராமப்புற மக்களுக்கு பெனிஃபிட் ஆயிடும்ல. ஒரு மாசத்துக்கு மாத்துனீங்கன்னாக்கா 100 யூனிட் கம்மியா வர்ற இல்ல இல்ல மொத்த பேருக்கு ஃப்ரீ அவங்களுக்கு ஆயிடும். அவங்களுக்கு அடிப்படும்ல காசு, புரியுதுங்களா? So, இல்ல ப்ரோ, ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்குன்னாங்க. அப்ப எப்படி இந்த ஸ்டெப் எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல பச்சை போய் அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ஸ், டிபார்ட்மெண்ட். அதுதான் ஐயோ, அது ஒரு ஃபால்ஸ் ஆக்சுவலா ப்ராமிஸ் தானே. இல்ல இவங்க சொன்ன அந்த லேப்டாப் ஸ்கீமே பாருங்களேன். 2000 crores வந்து அது 20 lakhs லேப்டாப்ஸ் வந்து கொடுக்கறதா தான் இவங்களோட ஸ்கீம் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 20 லட்சம் லேப்டாப் வந்து 2000 கோடியில வந்து நெக்ஸ்ட் 2 years தான். ஆட்சியே அடுத்த மான்ஸ்டர் மார்ச் ஒரு வரைக்கும் செகண்ட், தான் இருக்கும். சாரி இன்டரப்ட் பண்ணு, சாரி வெரி சாரி. புகழ், மான்ஸ்டர் குரல் அப்படியே சங்கல்ப் மாதிரியே இல்ல, பேசுங்க மான்ஸ்டர் பேசுங்க. ஆமா ஆமா ஓகே. இல்ல என்னன்னா இந்த சங்கல்போட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கும் ப்ரோ. இருங்கப்பா அவர் சரி அப்பா, சரிப்பா, ஒரு இது எனக்கு டக்குன்னு சரி சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ ஏப்ரல் இது ஃப்ரம் கம்மிங் ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக சொல்லணும்னா April 25 டு நெக்ஸ்ட் இயர் March 25 2026 வரையும் தான் இந்த ஆட்சியோட பட்ஜெட். திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பட்ஜெட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வராது, அது இடைக்கால பட்ஜெட் சொல்லுவாங்க, அதுதான் வரும். இதுதான் வந்து கம்ப்ளீட் பட்ஜெட். இந்த கம்ப்ளீட் பட்ஜெட்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லேப்டாப் வந்து 20 லட்சம் பேருக்கு, அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்னா, தம்பி நீ இருக்க போகிறதே 1 வருஷம் தான். அது எப்படி நீ அஷ்யூரிட்டி கொடுப்ப? நீ 2 இயர்ஸ் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்னா இதுதான் ஏமாத்த தான். இந்த இவங்க வெனிலா சொன்ன மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் ஓட்ஸை வந்து இவங்க எப்படியாவது எடுத்து ஆகணும். அது எடுக்கிறதுக்கான ஒரு பிளான்னு, அண்ட் பிளான் சொல்ல முடியாது, ஒரு ஸ்கேமாக வச்சுக்கலாம். இது ஒரு ஸ்கேம் ஃபார் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் பிளான்ன்றது. அண்ட் நான் வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணோம், ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வேகன்சி இவங்க பிஃபோர் இந்த இவங்க ஜெயிச்சு வரதுக்கு முன்னாடி ப்ரோ, அது 3.5 ஏன் lakhs ஒரு ஆஃப் நிமிஷம், அது ஏன் 2 வருஷம் அப்படின்னா, இவங்க ஜெயிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் நமக்கு லேப்டாப் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். புரியுதா? அதுதான் ஓட் ம் ஸ்கேம் பண்றதுக்கு தான், அந்த ஓட்டோட ஸ்கேம் இல்ல பண்றதுக்கு தான் நான் அந்த ஒரே ஒரு மான்ஸ்டர். அப்ப என்ன மாதிரி ஸ்கூல் பசங்க இழிச்சு வாங்கிக்கலாம், எனக்கு புரியல. காலேஜ் பசங்களுக்கு மட்டும் கொடுத்தா இந்த ஜோக்கு பேசிக்கா மான்ஸ்டர் ப்ரோ. இப்போ இவங்க பண்ணது ஃபுல்லா இன்னைக்கு யாருக்கட்டும், இதுக்கு முன்னாடியும் சரி, இவங்க என்ன காலகாலமா பண்றது வெறும் ஓட் பாலிடிக்ஸ் தான். இன்னைக்கு நான் ஒரு பிரதரோட பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வந்து சும்மா நாங்க என்ன டாபிக் போயிட்டு இருந்ததுன்னா, இந்த விமனுக்கான ரிசர்வேஷன், விமனுக்கான லைக் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், அதை பத்தி எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாயிண்ட் வந்து இதாகுது. என்னன்னா நான் சொன்னேன், இப்போ நம்ம எம்பிஸ்லயே வந்து கம்மியான விமன்ஸ் இருக்காங்க, அதுலயும் இது பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு டிபேட் வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, அப்படி பண்ண முடியாது, அதிக விமன் எம்பிஸ் கொடுக்க முடியாது. ஒருவேளை மெயில் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, அதான் மென்னுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஆப்போசிட்ல வந்து விமன் இருந்தாங்கன்னா ஈஸியா மென்னு ஜெயிச்சிருவாங்க. அதனால அது வந்து அப்போ நீங்க வந்து உண்மையாலுமே இந்த பெரியார் சொன்னது கடைபிடிக்காம நீங்க ஓட் பாலிடிக்ஸா நீங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரு ப்ராசஸ் தான் நீங்க பாத்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கீங்க. வந்து இல்ல, அதெல்லாம் ஈஸி ரெவன்த். அதெல்லாம் வந்து காமனா பண்றது. இவங்களோட இந்த உமன் எம்பவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஒரு எழுச்சியை கொண்டு வந்துன்னு சொல்லிட்டு இங்க உருட்டுறதெல்லாம் வந்து காமனா திமுக வந்து இப்போ 50 வருஷமா உருட்டுற விட்டுதான். இந்த பட்ஜெட்ல எனக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, பிஃபோர் இவனுங்க எலெக்ஷன் வந்து ஜெயிச்சு வரதுக்கு முன்னாடி 3.5 lakhs ஆஃப் ஜாப் வேகன்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதுவரையும் 4 வருஷம் ஆயிடுச்சு, 44,000 ஜாப்ஸ் தான், தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் தான் இதுவரையும் இவங்க அலோகேட் பண்ணியிருக்கானுங்க, வந்திருக்கு. இப்போ கம்மிங் இல்ல இயருக்கு இப்ப வந்து திருப்பியும் 44,000 ஜாப்ஸ் தான் இவங்க கொடுக்க போறேன்றாங்க. இப்போ அந்த 3.5 லட்சத்துல நீ 1 லட்சம் தான், 1 லட்சம் அதுதான் கூட ஃபுல்லா அந்த வரல. அந்த முட்டுக்கு வந்து அதுதான் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இல்லையா, நாங்க இத்தனை தொழில்பேட்டைகள் தொடங்குறோம்னு. என்ன அந்த ஜாப் இது, நீ தொழில்பேட்டை என்ன கம்பெனி கொண்டு வந்தேன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதுவும் சொல்லல. இல்ல ஓகேவா? இது இதை இப்ப பண்ண போறாங்களாமே, அதாவது அந்த காலனி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. நல்லா கொடுப்பாங்க, நல்லா வருது. சரி, ஒரே சென்ட்ரல் கிட்ட ஒரே வந்து ஒரு இவங்க சின்ன என்ன விஷயம், ஒருத்தர் டிஎம் சொல்லுங்க. பண்ணாரு, அதை மட்டும் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நான் பெருசா கிடையாது. இந்த நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விவசாய ஒரே நிமிஷம் இருங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டை பத்தி பாத்தீங்கன்னா ஆமா நாளைக்கு ப்ரோ, செப்பரேட்டா அக்ரிகல்ச்சர் வந்து நாளைக்கு தனியா தான் வரும் பட்ஜெட் ப்ரோ. இருக்குமா? அதை தான் நான் ஸோ சொன்னேன். அது பாஸ் வந்து சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நான் நம்ம அதை தான் சொன்னேன். விட்டுட்டோம். விவசாயிகள் பட்ஜெட் வந்து நாளைக்கு இருக்கும்னு நான் சொன்னேன். ம். அதான் பாஸ் சொல்லும் போதே தான் சொன்னேன். ஓகே, அதுதான். நெக்ஸ்ட் வந்து இவங்க ம். சென்ட்ரல் கிட்ட வந்து 9% ஆஃப் இன்கம் வந்து இவங்க டாக்ஸா வந்து பே பண்றாங்க. ரிட்டர்ன் வந்து 4% வருதுன்றாங்க. இந்த உருட்டு தானே உருட்டுவாங்க இவங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அப்கமிங் இயர்ல வந்து 14% ஆஃப் தமிழ்நாடுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்களாம். எப்படி நீ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண? கம்பெனிஸ் இல்ல, நீ எதுவும் கொண்டு வர ஸ்கீம் எதுவுமே போடல,
அதெல்லாம் 14% ஆஃப் பண்ணுவாங்க டாக்ஸ் ஜி. இந்த பாட்டிலுக்கு 30 ரூபாய் வாங்கிட்டு இப்ப 60 ரூபாய் வாங்க போறாங்க. இது ஒரு கதையே. எக்ஸாக்ட்லி அதுவும்னா இன்னொரு ஃபன்னா வச்சுக்கோங்களேன். இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, இவ்வளோ ஐஏஎஸ்எஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. தமிழ்நாடு ஜிடிபியை கண்டுபிடிக்க 5 crores தான். எனக்கு புரியல. நீ கண்டுபிடிக்க 5 கோடியா? யார் வீட்டு காசுல 5 கோடி கண்டுபிடிக்க? இதெல்லாம் வந்து ஃபண்டிலே ஃபண்டு, சரியான ஃபண்டு. ஓகேவா? ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த சிம்பிளை தூக்குன ஃபன்னே தான். அவங்க கட்சிக்காரோட பையன் தான் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதையே தூக்கிட்டாங்க. அது ஒண்ணா. அப்புறம் பெட்ரோலுக்கு வந்து குறைச்சாங்க 3 ரூபா. டீசலுக்கு இன்னுமே குறைக்கலையா அவங்க? அந்த டீசலை பத்தி ஏன் இன்னும் பேசலன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஃப்ரீ பஸ்ஸஸ்க்கு வந்து 3600 crores வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் ப்ராப்பரா இருக்கா? இல்ல. எல்லாமே யூஸபிளா இருக்கா? பாதி ஃப்ரீ பஸ் வந்து தள்ளிட்டு போற மாதிரி தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல பஸ், அதாவது பஸ் ஓட்டுற அந்த இல்ல டிபார்ட்மெண்ட்டே அந்த வந்து லாஸ்ட்ல கண்டிஷன்ல இருக்கு. இருக்கு. ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியும் இருக்கு. ஒரு சிலது கதவு திடீர்னு புடுங்கிட்டு வருது. ஒரு சில நேரம் உள்ளுக்குள்ள தண்ணி ஓட்டை இருக்கு. ஊத்துறது. என்னது? ஆனா இது எப்படி சொல்லணும்னா, இந்த வெயில் காலம் வர்றதுக்காக இப்பயே மழை நீர் எல்லாம் உள்ள பஸ் உள்ள சேமிச்சு உள்ள வரவங்களுக்கு கூலிங்காக மேபி டெவலப் பண்ணிருக்காங்க. இல்ல நான் உனக்கு சொல்றேன். இப்ப அது ஃபவுண்டைன் பஸ் ஃபவுண்டைன். இப்ப இல்ல பென்ஸ்ல வந்து சி கிளாஸ் எல்லாம் இருக்குது. அதுலாம் வந்து ரூஃப் டாப் ஓபன் ஆகும். அது மாதிரி ஏன் வந்து கார்மெண்ட் பஸ்ல பண்ணாங்க? அவங்க எல்லாம் ரூஃப் டாப்ல போக கூடாதா? அது அவங்களுக்கு கவர்மெண்ட் பெனிஃபிட் கொடுக்குற டாப்ப பிரிச்சுட்டாங்கன்னா பஸ் ரேட்டு குறைஞ்சிரும். ஒன்னும் அவங்களுக்கு பெனிஃபிட் தான். இது நல்ல ஐடியா தான். அப்புறம் இந்த மகளிருக்கு வந்து இந்த உருட்டுனாங்களே ஸ்டார்டிங்ல எலெக்ஷன் அப்போ, அதே உருட்டை தான் இப்போ வந்து இவங்க ஃபார்ம் கொடுப்பாங்களா, திருப்பி வந்து ஃபில்அப் பண்ணுமா? ஃபில்அப் பண்ணி என்ன பண்ண? ஆல்ரெடி கொடுத்த ஃபார்ம் என்ன பண்ண? எல்லாருக்கும் கொடுப்பேன்னு சொல்லி எல்லாரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை மென்ஷன் பண்ணி தான் உனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீ தான் என்ன பண்ணிட்ட? பாதி பேர் தான் இதுல செலக்டிவ் சொல்லிட்டு நீ செலக்ட் பண்ணி பாதி பேர் கூட இல்ல. என்ன மான்ஸ்டர் ப்ரோ, அது 1 crore, அதான் 1 crore ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாங்க ப்ரோ. இவங்க எத்தனை பேர் இருக்காங்க டோட்டலா? 50% பாதினா 50%. இல்ல 1 crore என்ன கணக்கு தெரியுங்களா? இப்போ சோழிநல்லூர் நான் உதாரணமா சொல்லணும்னா, அண்ணன் தம்பி இருப்பாங்க. இல்ல ஒரே நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஒரு 5 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி. அண்ணன் வந்து ஏடிஎம் கீழ இருக்காரு, தம்பி டிஎம் கீழ இருக்காரு. எப்படின்னா அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஒரு தனி ரேஷன் கார்டு, அவங்க ஒய்ஃப் பேருக்கு தனியா ஒரு வீட்டு கட்டி ஒய்ஃப் பேர்ல ஒரு தனி ரேஷன் கார்டு. ஒரு செகண்ட், புருஷன் தனியா இருக்காரு. ஒரே ஒரு செகண்ட், சாரி ப்ரோ. ரேவந்த், ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? நீ வந்து விஎஃப் சரிடா, ஓகே, விஎஃப்என் ஐடியில வந்து லாகின் பண்ணிட்டு அங்க இருந்து ஸ்பேஸ் கனெக்ட் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணிக்கோ. சரியா? எனக்கு ஒரு ஆபீஸ் கால் இருக்கு, நான் போறேன், நீ கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் இந்த 5 பேருக்கு சொல்லுங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னா, நீ ஒண்ணு என்ன தெரியுமா சொல்லணும்? அந்த பட்ஜெட்ல நீ கொடுக்குறேன்னு சொன்னோம், கொடுக்க மீதி இருக்க எல்லா மகளிருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி தான் நீ சொல்லியிருக்கணும். அந்த உருட்டு உருட்டாம நீ ஒரு புது உருட்டு உருட்டுற பத்தியா? ஃபில் பண்ணுங்க பாத்துக்கலாம்னா என்ன? திருப்பி நீ ஃபார்ம் எல்லாம் வாங்கி ஃபில் பண்ணுவேன், அப்புறம் தகுதி இல்லைன்னு சொல்லி அனுப்ப போற. இதெல்லாம் என்ன உருட்டு? சரி, மின்சாரத்துறை இதுக்கு வந்து 21,000 crores வந்து கொடுத்துருக்க. 21,000 crores தான். அந்த 21,000 ஆல்ரெடி அதுல வந்து இவ்வளோ மைனஸ்ல. கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. கண்டினியூ பண்ணுங்க. அந்த மின்சாரத்துறையே வந்து நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. இப்ப மேலும் 21,000 crores போட்டு நீ என்ன ஜென்ரேட் பண்றதுக்காக நீ அங்க கொண்டு வரேன்னு எனக்கு புரியல. எனக்கு இந்த ஓவரால் பட்ஜெட்லயே இவங்க 44,000 பட்ஜெட் வந்து டெபிசிட்ல இருக்கு. இவங்க போட்ட இத்தனை பட்ஜெட்டோட தொகை இருக்குல்ல, அதே 44,000 டெபிசிட்ல இருக்கு. இது என்ன பண்ண போறாங்க? ஆல்ரெடி இந்த 10 வருஷத்துலயே இவங்க இதுல ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்கு ஜி. எப்படின்னா 44,000 பேருக்கு வேலை, 44,000 கோடி எப்படி மேட்சிங்கா இருக்கு? இல்ல என்னன்னா வந்து நீங்க பேசு. சொல்லுங்க. இல்ல 10 வருஷத்துல இவங்க மொத்தமா தமிழ்நாடு வாங்கின டெபிசிட்டே வந்து 5.3 lakhs crores தான். இவங்க இந்த 3.5 வருஷத்துல 3.5 crores டெப்ட் வச்சிருக்காங்க. இவ்வளவு கோடி கடனை வாங்கியும் ஒரு பட்ஜெட்டை வந்து ஃபுல்ஃபில்ல போட முடியல. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து இது இந்த மகளிர் குழு வந்து 10,000 மகளிர் குழு உருவாக்கி அதுக்கு வந்து நான் வந்து 37,000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்த மகளிர் குழுக்கெல்லாம் வந்து கரெக்டான இது போயிருக்கா? அமௌண்ட் வந்து இவங்க போட்ட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கா? இல்ல கரெக்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா? ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட்
இந்த ஜென்ரல் உருட்டி ஊருக்குள்ள எல்லாரையும் ஏமாத்தி ஓட் பாலிடிக்ஸை தான் பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்லயுமே. நீ இவ்வளவு பேசுறல, நம்மள கேட்பானுங்க. இப்போ டிஎம்கேஸ் நம்மள கேட்பாங்க, உங்ககிட்ட இது இருக்கா, டேட்டாஸ் இருக்கா? நீ உங்ககிட்ட இருக்காடா டேட்டா இருக்கா ஏதாவது? நீ இப்போ போன வருஷம் நீ போட்ட பட்ஜெட்ல உனக்கு என்ன வந்து ரெவன்யூ நீ ஜென்ரேட் பண்ண, என்ன கிரியேட் ஆயிடுச்சு, எதுல ப்ராஃபிட் பார்த்திருக்க? என்ன கிரியேட் ஆச்சு? எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் கோடி வந்து டெபிசிட் ஆச்சு. ஒயின் ஷாப்ல வந்திருக்கு, மீதி எதுலயும் வரல. ஒயின் ஷாப்ல இல்ல ப்ரோ, டெபிசிட் அதுவே இல்ல கடன். கிஷோர், நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் தப்பு. ஆக்சுவலா கடன் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. 1 lakh வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. ஐயோ, நான் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்ல, அந்த குடும்பத்துக்கு 6 லட்சத்துல இருந்து வந்திருக்கு. 8 லட்சம் கோடியா மாறி இருக்கு. 9 சாரி மாத்தி சொல்றீங்க. நீங்க இன்னைக்கு போட்ட பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா எல்லாமே ஓட்டுக்காக. எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வேளச்சேரி பிரிட்ஜோ, இந்த அடையாறு இதுவோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை ஓட்டு வாங்குறதுக்கு, இந்த லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்றது, அப்புறம் இந்த ஒரு சில சமாச்சாரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நகர்ப்புறம், அதாவது அவுட் ஆஃப் சென்னை சிட்டி கீழே இருக்கிற ஓட்டு எல்லாம் வாங்குறதுக்கு தான். மற்றபடி இங்க ஒண்ணுமே இல்ல. வயசானவங்க ஓட்டு வாங்குறதுக்கு முதியோர் திட்டம், இதுல முதியோர் திட்டத்தை இவனுங்க தான் ப்ரோ ஸ்டாப்பே பண்ணானுங்க. இந்த ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா அம்மா வச்சிருந்ததை இவங்க தான் ஸ்டாப் பண்ணானுங்க. இன்னொன்னு மசூதிக்கும் சர்ச்சுக்குமே இல்ல, மசூதிக்கும் சர்ச்சுக்கும் வந்து 10 கோடி வந்து கொடுத்திருக்கானுங்க. எதுக்குன்னா மேம்பாட்டுக்காக. எதுக்கு? சிறுபான்மை ஓட்டு இல்ல, சிறுபான்மை ஓட்டு தலைவரே, கரெக்டுங்களா? சிறுபான்மை ஓட்டு தலைவரை வந்து சிறுபான்மை ஓட்டுன்றாங்க. அதெல்லாம் வந்து சும்மா கதை. இவங்க வந்து ஏதோ பண்ண. சாரி ப்ரோ, ஒருத்தரா பேசுவோம், மியூட் பண்ணிருக்கேன். நரசிம்மன் ப்ரோ, ஒருத்தரா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசுங்க. அதே மாதிரி வேர்ட்ஸ் வந்து இல்ல, இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். வேர்ட்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ அதான் சொல்கிறேன், சர்ச்சுக்கும் மசூதிக்கும் வந்து இவங்க வந்து 10 crores வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக 10 crores. எதுக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. ஓவராலாக வந்து இந்த பட்ஜெட் வந்து எப்படி சொல்லலாம்னா ஓட்டுக்காக தான். பேசிக்காக நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ வேளச்சேரியில் பிரிட்ஜு வருதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் பிரிட்ஜு கட்டுதுன்னா மினிமம் 5 to 6 வருஷம் ஆகும். இந்த கவர்மெண்ட்ல ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் முடியறப்போ அதை வந்து திறந்து வைப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்ல, நம்ம ஆள் சொன்னது அதுதான். ப்ராக்டிக்கலா பேசு, நீ ப்ராக்டிக்கலா பண்ற மாதிரி பண்ணு. ஓட் பாலிடிக்ஸ் பண்ணாத, ஓட்டுக்காக நீ வந்து பண்ணாத. இந்த சென்னைக்கு பக்கத்துல 2000 ஏக்கர்ஸ்ல வந்து நியூ சிட்டி கட்ட போறேன்னா எனக்கு இதுதான் சொல்றேன். ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு நீ பண்ண சொன்னா உங்களுக்கு என்ன லாபமோ அதை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பட்ஜெட் ஃபுல்லாவே. ஒரு நிமிஷம், அந்த பிரிட்ஜ் பத்தி சொன்னீங்க. பிரிட்ஜ் கட்டுறதுல நான் ஒரு பெனிஃபிட் என்ன பாக்குறேன்னா, வருஷம் பாத்தீங்கன்னா மழை வந்தா டிசம்பர்ல வந்து தண்ணி நிக்குது இல்ல, சோ அந்த கார் எல்லாம் பார்க் பண்றதுக்கு வந்து இன்னும் நிறைய பிரிட்ஜ் எல்லாம் கட்டி வச்சாங்கன்னா அந்த பெனிஃபிட்டுக்கு தான் பிரிட்ஜ் கட்டுறானுங்க. அந்த பெனிஃபிட்டுக்கு தான் பிரிட்ஜ் கட்டுறானுங்க, வேற எதுக்கும் இல்ல. இல்ல, நான் ஒரு புது நியூஸ் பார்த்தேன். அது உண்மையா இல்ல ஃபேக்கான்னு மட்டும் எனக்கு அது கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு ரூல் போட்டிருக்காங்களாமே, கார் வாங்கணும்னா லைக் பார்க்கிங் அவைலபிலிட்டி சென்னையில. அப்போ ஓகே, எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிசினஸும் டவுன் தானே ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா வந்தாங்கன்னா அதுலயும் வர ரெவன்யூவும் உங்களுக்கு வர டாக்ஸும் ஜென்ரேட் ஆகுறதே கம்மி ஆகுமே. வரக்கூடாதுன்னு தான் அவங்க பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல ரேவந்த். இப்போ வந்து மினிமம் ஒரு 10 lakhs போட்டு ஒரு கார் வாங்குறாங்கன்னு, அது பார்க்கிங் எவ்வளவு ஆயிட போகுது கூட சேர்த்து? இல்ல அதுக்கு வாடகைக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் அது இதெல்லாம் இருக்குல்ல, பக்கத்து வீட்டுல நிறுத்தது, இந்த பார்க்கிங் கட்டி வச்சே நிறைய இது இருக்காங்க. ஸோ அது இது பண்ணிக்குவாங்க. இல்லண்ணே விக்னேஷ்ண்ணே, நீ சொல்றதெல்லாம் ஆஃப்டர் ப்ராசஸ்ண்ணே. இப்போ வந்து கார் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த லைக் நியர்பை லொகேஷன்ல ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு கிரவுண்ட் போடுறாங்க, அதுல ரெண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஆஃப்டர். பட் பிஃபோராவே நீ வந்து அந்த ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு பை கார். இல்ல காருக்கு அதான் சொல்றேன், காருக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களே. வருஷம் மழை வந்து கார்ல வீணா போகுது. கடலூர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 காரும் 30 காரும், எனக்கு எக்ஸாக்டா நம்பர் தெரியல. ஆக்சுவலா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்துச்சுல்ல, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட் வந்தப்ப நான் சர்வீஸோட போனப்ப
ஒரே நாள்ல வந்து 15 கார் கிட்ட வந்துருந்துச்சு அந்த கடலூர் கங்கனாகுப்பம் மாருதி ஷோரூம்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்து கார்லாம் வீணா போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாங்க, இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பண்றாங்க. இல்ல கார் அதெல்லாம் நல்லா வச்சிருக்கீங்கன்னா அப்போ பண்ணணும். நீங்க எல்லாம் வந்து ஒரு எலைட், நீங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு போன மலைக்கு ஒருத்த கத்திக்கிட்டு இருந்தா, யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஓ இல்ல, ஆமாமா இது உண்மைதான். அப்போ சிலிண்டருக்கு எதுவும் சொல்லல, இந்த சிலிண்டர் மானியமும் இவனுங்க எதுவும் பண்ணல, கொடுக்கவும் இல்ல. இந்த வாட்டியும் அவங்க பட்ஜெட் ஏப்ரல் மாசத்துக்கு கரண்ட் தட்டுப்பாடு வந்ததுக்கு எல்லாரும் ஏசி போடுறானுங்க, அதெல்லாம் தட்டுப்பாடு வந்துச்சு. எதுக்குடா ஏசி வாங்குறீங்க, ஏசி வாங்காதீங்கன்னு ஒரு குரூப். எப்படி எல்லாம் இதுல எனக்கு என்ன சிரிப்புனா, இல்ல யாரோ ஒருத்தர் போன வருஷம் இந்த டைம்ல ஒரே நிமிஷம் ப்ரோ, திமுக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி நீங்க பேச ஆரம்பிங்க ப்ரோ. திமுக மெம்பர் சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கரண்ட் பில்ல, ஏன்னு கேட்டேன். அப்ப சொல்றாரு, அப்பதான் வந்து ஏசி யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓசோன் லேயர்ல ஓட்ட பெருசாவாது அப்படின்னு. கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகாது, ஓசோன் லேயர்ல ஓட்ட போடாது. கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இந்த ஒரு முட்டு. பேசுங்க நரசிம்ம. ப்ரோ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு எல்லாம் வந்தா வந்து ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. ஓகேங்களா? சிம்பிள் லாஜிக் என்னன்னா, அவங்கள மீறி யாரும் கார் வாங்கிடக்கூடாது. கரெக்டுங்களா? அப்படிதான் இப்போ போற போக்கு அப்படிதான் இருக்கு. உண்மை இல்ல இருக்குது என்னன்னா ஜி, இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களால பைக்ல போக முடியலன்னு ஒரு சின்னதா ஒரு கார் வாங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு வலிக்கும். பேசிக்கா எங்கடா இவன் இந்த ஒரு கார் வாங்கிட்டானே, அடுத்து ஒரு கார் வாங்கிட போறானோ அப்படின்ற ஒரு ஈகோ. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தான் கார் வச்சிருப்பாங்க. கவுன்சிலரோட நல்ல கார் எல்லாம் நம்ம வாங்குறோம்ல, மேபி கவுன்சிலரோட உந்துதலா இருக்கும். இல்ல ப்ரோ, ஈகோன்றத தாண்டி நான் என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன் ப்ரோ. ஏன் வந்து ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள வந்து growth-ஏ ஆடாம பண்றாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொடுக்குறாங்கன்னு நினைச்சோங்க, நான் அதை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சவனுக்கு நான் ஓட்டு போடுவேன். பட் அந்த செக்டர் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, வாங்கினதுக்கு உண்மையாவுமே இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அந்த ஜெனரேஷன் இன்னும் நம்ம கடந்து சத்தியம் பண்ணியா? ஆமா, அந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. அத என்னன்னா ரொம்ப இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இல்ல முடிச்சிடறேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த மணிய வந்து ஏங்க வைக்கிறாங்க. ஓகே, அந்த மணி நம்மளுக்கு இப்போ எனக்கு தேவையில்ல ப்ரோ, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையில்ல, அவங்க கொடுக்குற 5000 தேவையில்ல, 2000 தேவையில்ல. பட் உண்மையாலுமே அதுக்கு தேவையான மக்கள் இருக்காங்க, அவங்களதான் இவங்க மேஜர் டார்கெட்டா வச்சுட்டு அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்கள் இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் எனக்கு வந்து அம்மா மேல பெருசா எனக்கு பிடிக்கும் சொல்ல மாட்டேன், பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க பண்ண ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாடு கண்ணுக்குட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு ஃபேமிலி வந்து அவங்களே வந்து அந்த மாடு மூலியமா பால் கறந்து அதுல வந்து மணி ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையை பண்ணுங்க, அதுல காசு உங்களுக்கு ஜெனரேட் ஆகும்ன்றப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு லைஃபே செட் பண்ணலாம். அவங்களுக்கு 1000 ரூபாய் வாழ்வாதாரத்தை கொடுத்தாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் வரலாம் ஒரு மாசம், 10,000 ரூபாய் கூட வரலாம் ஒரு மாசம். இட் டிபெண்ட்ஸ். ஆனா வந்து இந்த ப்ராசஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் 1000 ரூபாய் கொடுப்பேன், நீ அதை வாங்கிக்கோ, எனக்கு நீ ஓட்டு போடு. ஆனா அவன் டெவலப் ஆக மாட்டான். அது 1000 rupees எவ்வளவு நாளைக்கு வரும்? ஃபர்ஸ்ட் ஒரு 5 days வருமா, 10 days வருமா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்றவங்களும் இருக்காங்க நம்ம ஊர்ல. ஒரு நாள் அந்த 10 days வருமா? அதுக்கப்புறம் மிச்ச 20 days குடுக்குறீங்க, நீங்க ஃப்ரீயா தானே குடுக்குறீங்க. இவங்க கொடுத்தா ஒரு 5000 கொடுங்க, இல்ல 10,000 ஃப்ரீயா குடுக்குறோம்ன்றது ஃப்ரீயா குடுக்குறோம்ன்றது வாங்குறவங்களுக்கு தெரியும். பட் அது நம்ம காசுன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அது அவங்களோட காசு தான். இப்போ அது வந்து அவங்க வந்து கார்ப்பரேட்டா யூட்டிலைஸ் பண்றாங்க. இதே அவங்க கேட்டல் வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னு, அதுதான் விஷயமா இருக்கு. வாழ்வாதாரத்தை கொடுக்காம எப்படி நான் அவங்கள முட்டாளா வைக்கணுமோ அப்படி முட்டாளா வைப்பேன். சோ நீங்க எப்படி வந்து உங்களால என்ன மீறி எப்படி வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்றாங்க அவங்க, அவ்வளவுதான் விஷயம். அதான் இந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே உண்மையிலுமே அந்த அம்மா மேல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயங்கர ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், கோச்சிக்காதீங்க சொல்றேன்னுட்டு. இதே
இதே கோயம்புத்தூர் மாநகராட்சின்னு ஒண்ணு இருக்கு. அதுல இது வரைக்கும் ஏன் டிஎம்கே வர முடியல சொல்லுங்க? தெரியல சார், உண்மையிலுமே அது தெரியாது சார் நிறைய ரீசன் இருக்கு. அது ஆல்ரெடி எல்லாமே வந்து இல்ல அடிச்சிட்டாங்க. இல்ல அப்படி இல்ல சார். இது வந்து ஏடிஎம்கேவோட டைரக்ட் கார்பரேட். புரியுதுங்களா? இப்போ வந்து நான் என்கிட்ட காசு இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? நான் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன், நீங்க என்ன வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் என்கிட்ட இருந்து வாங்கினேன்னு நீங்க சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். இது வந்து நான் கேட்கும் போது எலெக்ஷனுக்கு எனக்கு நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். சிம்பிளா முடிஞ்சு போச்சு. இதுதான் அவங்களோட கார்பரேட். ஏடிஎம்கே கார்பரேட். ஓகே. சோ காசை வந்து அவங்க அப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க. அதனால வந்து இவங்களால அங்க உள்ள போக முடியல இது வரைக்கும். சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, சவுத் ரீஜன் மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் அவங்களுக்கு வந்து சென்னை வந்து போய் அவங்களுக்கு வந்து மெயின் பாயிண்டா இருக்கு. சென்னை இந்த 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 பெங்களூர் போற ரூட் வந்து மேஜரா அவங்க டிஎம்கே சைடு இருக்கும். ஏன்னா அதிக கரெக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முந்தா நாள் திருவாரூர்ல முதலமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் போடுறாரு தலைவர். முந்தா நாள் முதலமைச்சர் ஒரு மீட்டிங் போடுறாரு திருவாரூர்ல. அதுக்கு எந்த பர்மிஷன் கிடையாது, எந்த அப்ரூவலும் கிடையாது. பட் இதே விஜய் சார் வந்து நம்ம ஒரு பரந்தூர் போகணுமோ இல்ல ஒரு மீட்டிங் போனாலும் அவங்கள்ட்ட 1008 பெர்மிஷன் வாங்கணும், அவங்க 1008 ரூல்ஸ் போடுவாங்க, எல்லாமே உண்டு. பாத்திருக்கீங்களா? இன்னொரு நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம வாடகை எடுத்து இல்ல பிரதர், நம்ம வாடகை கட்டி நம்ம ஒரு ஈவென்ட் நடத்துறது, வாடகை கட்டி தான், ஃப்ரீயா கூட கிடையாது. ஒரு ஈவென்ட் நடத்தினாலே நம்மளுக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லாஸ்டா நடந்ததுல. ஆமா கண்டிப்பா. சோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ப்ரோ. ஒரு பாயிண்ட்ல வந்து பீப்புள் ஒண்ணுமே இல்ல. 2011 எலெக்ஷன் எதனால வந்து ஏடிஎம்கே வந்தது? ஒரு விஷயம் தான், 2G. இந்த மாதிரி இப்போ வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இல்ல நாட் ஒன்லி 2G, நிறைய ரீசன் இருக்கு. ஈழ பிரச்சனைக்கு என்னன்னா இது பண்ணாங்கன்னு சாரி, அது மறந்தே போயிட்டாங்க. ஈழ பிரச்சனைய எவ்வளோ டிராமா பண்ணி ஐநா சபை வரைக்கும் created by DMK but closed by DMK also. இல்லங்க அது பேசணும், அது தனியா நிறைய பேசணும். ஆமா, அது பெரிய வந்து போராட்டம் பண்ணது வந்து ஏடிஎம்கே தான். ஓகேவா? அம்மா தான் வந்து பண்ணாங்க. இவங்க வந்து எந்த ஒரு பெரிய ஒரே நிமிஷங்க அவங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்ற பொலிட்டிக்கல் யூஸ் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதாவும் அதுல முழுமையா இறங்கி போராடினாங்களான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னு வைங்களா, அந்த டைம்ல அதான் இத பத்தி பேசணும், இதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. அது நம்ம இன்னொரு நாள் அதுக்குன்னே தனியா ஸ்பேஸ் போடுவோம். ஆமா. அதுக்காக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கிறது பேசிதான் ஆகணும். ஆமா, இந்த பட்ஜெட் ரிலேட்டடா பேசணும். இல்ல பட்ஜெட் சிம்பிளா சொல்லணும்னா ஓட்டு வாங்குறதுக்கான கொடுக்கப்பட்ட கையூட்டு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் கேள்வி. 2021ல 22ல போட்ட பட்ஜெட் 23ல பண்ணாங்களா? 23ல போட்ட பட்ஜெட் 24ல பண்ணாங்களா? இதுக்கு ஏதாவது ஆன்சர் இருக்கா இவங்க கிட்ட? முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீ 25ல 26ல நீ எதை வேணா பண்ண, எல்லாமே பண்ணாங்க ப்ரோ. என்ன பண்ணாங்கன்னு நிதியை சுருட்டுனாங்க, அவ்வளவுதான். அதான் நீ மக்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுது. இத வந்து அவங்க கொடுக்கும் போது நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வந்து ஆன்லைன்லயே போடுறோம். அப்புறம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்? அதுக்கு யாரு கொடுக்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கட்சி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸ் கட்சியை வந்து அந்த 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 பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. அது என்ன ப்ராசஸ் தெரியும்? எதுல புரியல, வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆயிடுச்சு, கேக்கல. எனக்கு இப்போ கேக்குதா மான்ஸ்டர் ப்ரோ? இன்னொரு வாட்டி கிளியரா சொல்லு. இப்போ எக்ஸ் சும்மா XYZ ன்னு எடுத்துப்போம். ஒரு கட்சி பேர் சொல்லுவேன் நான் இதுல. ஒரு எக்ஸ் கட்சி வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்எல்ஏ வந்து ஒரு எக்ஸ் கேண்டிடேட். அந்த கேண்டிடேட் சைடு சார்பா வீடியோவா ரெக்கார்ட் பண்றோம், எடுத்து அப்லோட். கட்டாய் கேக்குதுடா உன் வாய்ஸ். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல கேக்குது. அதான் அந்த எக்ஸ் கட்சி சார்பா பாத்தீங்கன்னா அது ரெக்கார்ட் பண்றாங்க. ஓகே சொல்லு. 1000 தாமரை மொட்டுகளை மியூசிக். நீ இல்லடா, நீ வேற யாராச்சும் பேசு. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. 26 lakhs of petition has been solved by CM னு வந்திருக்கு, சொல்லிருக்காங்க. அப்படியா? 20 லட்சம் பென்ஷன், அதாவது பெட்டிஷன் வந்து இவங்க ரிசீவ் பண்ணி அதை சால்வ் பண்ணிருக்காங்களாமே.
இது வரைக்கும். மனுவா? ஆமா, மனுவை 20 லட்சம் மனு இல்லையே சால்வ் பண்ணிருக்காங்களா? 26 நான் லட்சம். கடலூர்ல இருந்து நான் கடலூர் சார்பா ஒரு 10 பெட்டிஷன் போட்டிருந்தேன். சென்னையிலேயே நான் ஒரு 3 பெட்டிஷன் போட்டேன். இப்ப வரைக்கும் பண்ணலையே. உருட்டு தானே உருட்டு விட்டாங்க நடுவில், பட்ஜெட் நடுவில் இந்த ஒரு உருட்டு விட்டாங்க. சி என்னன்னா, இது வரை நீங்க இத்தனை வருஷம் போட்ட பட்ஜெட்ல ஏதாவது நீங்க வந்து ட்ராக் ரெக்கார்டு பண்ணிருக்கீங்க, 100% பண்ணிருக்கீங்கன்னா, இந்த 24ல நீங்க போட்ட 25ல போட்ட பட்ஜெட்டையும் நாங்க நம்பலாம். நான் ஒரு பப்ளிக்குப்பா, நான் ஒரு இப்போ டிவிகே கட்சிக்காரன் கூட எடுத்துக்காத, நான் ஒரு பப்ளிக்கு, நான் கொஸ்டின் கேட்பேன்ல, நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது போட்டதுக்கு ஃபுல்லா பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஃபைன், நான் நம்புறேன். நீ இது வரையுமே ஒன்றும் பண்ணல, நீ இதுக்கப்புறம் எப்படி போடுவ, அப்படிதானே கேட்பாங்க எல்லாருமே. அண்ட் வந்து ரெவென்யூவே ஜென்ரேட் பண்றதுக்கு வழியே இல்லையே. இப்போ 2022ல இருந்து இந்த 25 வரையுமே நீ என்ன கம்பெனிஸை கொண்டு வந்தீங்க, என்ன மாதிரி இன்கம்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு வந்து growth இருக்கு, கரெக்டா? growth-ஏ இல்லாம உங்ககிட்ட காசே இல்லாம, இன்கமே இல்லாம நீ எப்படி வந்து பட்ஜெட்டை வந்து நீ போட்டுட்டு இருக்கலாம்? வெறும் இல்ல கடன்ல தான் எனக்கு போய் தெரிஞ்சு ஐபேக் இல்ல நீங்க ஐபேக் ஏதாவது மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கம்பெனி இல்ல அவங்க கட்சியை ப்ரமோட் பண்றது கம்பெனி ரெடி பண்ணிருப்பாங்க. இல்ல, இங்க ஏதாவது இப்படி நடக்குது, இங்க வந்து ஏன் டெவலப் பண்ணலான்னு கேட்டா யூபி பாருங்க, பீகார் பாருங்க, மணிப்பூர் பாருங்கன்னு. ஓகே, ஐயோ அதே மாதிரிதான் நீங்க இப்ப கொஸ்டின் கேட்டீங்கன்னாக்கா நீங்க பிஜேபி என்ன அது இதுன்னு சொல்லி ஆன்டி இண்டியன்றானுங்க நம்மள. இல்ல ஆக்சுவலா இந்த பாயிண்ட் கேக்குதா இப்போ? கேக்குது இப்ப கேக்குது. கேக்குது. நான் ஒரு இன்சிடென்ட் ஒன்று விட்னஸ் பண்ணேன். நான் வந்து ஒரு ரோட்ல வந்து நான் வந்து கார்ல வந்து நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் ஒரு பிரைவேட்டான ரோடு. பிரைவேட்டான ரோட்ல கவர்மெண்ட் ரோடு தான், கொஞ்சம் டார்க்கா இருந்தது அந்த ரோடு. ஆக்சுவலா இந்த ஷர்மிளா மேம் சொன்னதுக்கு தான் நான் ரிப்ளை ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு இருந்தேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி விமன் வந்து இங்க சேஃபா இருக்காங்க, யூபியில பீகார்ல தான் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இங்க எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஆப்போசிட்ல இந்த டி நகர் பாண்டி பஜார் ஆப்போசிட்ல ஒரு ரோடு கேஎஃப்சி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோடு இருக்கும். அந்த ரோடு வந்து ஒரு டார்க்கான ரோடு. அதுல 2 பொண்ணுங்க வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. இந்த ஈவினிங் ஒரு 6-7 அந்த டைம்ல வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. ஒரு பைக்ல வந்து 2 பசங்க வந்து டிரைவ் பண்ணி போறாங்க. ஒரு பொண்ணு நடந்து இந்த ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருந்தா. ஓப்பனாவே சொல்றேன், அந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கும்போது இவன் கையால பேக்க தட்டிட்டு அப்படியே போறான். அந்த பொண்ணு அந்த ரோட்ல அழுவுது. இவங்க சொல்றாங்க இந்த சேஃப்டின்ட்டு. பட் அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணியிருந்ததுன்னா அது ஓகே, அது ப்ரூஃபா நம்ம பேசலாம். பட் இது நான் என் கண்ணால விட்னஸ் பண்ணது. இந்த மாதிரி இஷ்யூகள் தமிழ்நாட்டிலயும் இருக்கு, சென்னையில இருக்கு. சென்னையில முக்கியமான ஏரியா டி நகர் இல்ல மாதிரி ஒரு இப்போ ஏரியால இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரச்சனைகள் வந்து இருக்கு. அந்த தட்டின பையன் வந்து ஒரு பார்ட்டி ரிலேட்டடா இருக்கான்னு இல்ல வச்சுக்கோங்களேன். அது அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் அப்படி ரைஸ் பேச பண்றாங்க. வேணாம், அப்படி பேச வேணாம் இல்ல இல்ல தம்பி. இல்ல ஆல்ரெடி இருக்கு. இப்ப அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றது வச்சுக்க, போலீஸ்காரனே யாரு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க போட்டு கொடுத்துருவான். அவன் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவான். இது நடந்திருக்குல்ல. ஆமா ஆமா, அந்த பொண்ணோட டீடைல், ஆமா அந்த பொண்ணோட டீடைல வெளியே விடுறது, விக்டிமோட அவ்வளவு பெரிய கேஸ் ஆனா அவ்வளவு பெரிய கேஸ் ஆனா அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து ஒரு விட்னஸ் நேம் ஈஸியா ஒரு பப்ளிக் மீடியால ரிலீஸ் பண்ற அளவுக்கு வீக்கா இருக்கானுங்க. இப்ப இதை பண்ண மாட்டானுங்களா? நான் லைவ் இன்சிடென்ட், எனக்கு நடந்த இன்சிடென்ட்டே சொல்லட்டுமா? நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்க ஊபி கட்சியில தான் இருந்தேன்னு வச்சுக்கோயேன். நாங்கள் ஒரு சின்ன கிளாஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? எங்கள் ஏரியாவில் கிளாஸ் ஆயிடுச்சு. அடித்தவன் பேர் எதுவுமே லீக் ஆகலை, எதுவுமே தெரியல. பட் வந்து உள்ள இன்டர்னலாக வந்து போலீஸில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டிஎம்கேலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி லீக் ஆச்சுன்னே தெரில. ஏடிஎம்கேல இருக்க 2-3 பேருக்கு லீக் ஆகி ஸ்கெட்ச் போட்டானுங்க. நாங்கள் அப்பயும் கேட்குறோம், இந்த நேம்லாம் எப்படி லீக் ஆச்சுன்னா இவனுக்கு எப்படி நான் ஃபாலோ பண்ணுறானுங்க அப்படின்னு கேட்குறோம். உள்ள காசு கொடுத்தா எல்லாம் நடக்கும்பா. இப்போ ஒருத்தனை நம்பி எப்படி இப்போ சொல்ல முடியும் சொல்லு? போலீஸு நம்பி நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னு தான் சொல்கிறோம். ஆனால் அதுவே அன்சேஃப்டியாக ஆகிடுது, ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஞாபகம் இருக்கா இந்த கொடி வச்சுட்டு ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்க, இந்த இஷ்யூ நடந்து. ஆமா ஆமா, வீடியோ கூட ஈசிஆர்ல அந்த இஷ்யூலயே பாத்தீங்கன்னா வந்து அந்த விக்டமோட அவங்களுக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கட்டாய் கேக்குது ரேவந்த். விக்டமோட வீட்டு பட்ஜெட் இல்ல பட்ஜெட் கடைசியில என்னன்னா ஓட்டு வாங்குறதுக்காக என்ன எல்லாம் பண்ண முடியும், அதுதான் பட்ஜெட் டாபிக் முடிஞ்சு போச்சு.
ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே கேளுங்க. எங்க பப்ளிக்காக நீங்கள் வந்து எதாவது டிஎம் கேட்கறனா பார்த்தா இப்படியே கேளுங்க. 22ல் போட்ட பட்ஜெட் பண்ணிட்டியாப்பா, 23ல் போட்ட பட்ஜெட் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேளுங்க. ஏதாவது பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இதையும் நான் நம்புறேன்ப்பா நீங்கள் பண்ணுறேன்ட்டு. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, எதுனா கூட கண்ணால காட்டுறதுக்கு, எதுனா இந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா, அதை மட்டும் எடுத்து காட்டுவானுங்க, பாத்தீங்களா அப்படின்னு. வேற எதுவுமே இல்ல. அப்புறம் அந்த லாஸ்ட் இயர்ல போட்டது அந்த ஹைடெக் லேப் இதெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா பள்ளிக்கூடத்துல. அதுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2 months பிஃபோர் இந்த சோழிங்கநல்லூர்ல ஒரு ஸ்கூல் வந்து இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாப்புல, அதை வந்து அதை வச்சு விட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த முன்னாடி இந்த சுனாமிக்காக இந்த வீடு கட்டுறதுக்கு ஒதுக்குவாங்களே ஒரு நிதி, அதுக்கு மேக்சிமம் ஒரு 10 வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு இதான் 10,000 வீடுன்னு கணக்கு காட்டிடுவாங்க. எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்கலாம் தெரியாமலாம் இருக்காது. 75 வருஷ கட்சிங்க, அதெல்லாம் ப்ரூஃப் ரெடி பண்ணி ப்ரோ நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன தெரியுமா, அந்த பப்ளிக் டாய்லெட் இதை பட்ஜெட்ல போடுவாங்க, நம்ம ஃபன் பண்ணலாம் தான் நினைச்சேன். கடைசியில் லீக்கே பண்ணல இவனுங்க. அந்த ஊழல் வெளில வந்துருச்சுனால சைலண்டா அமுக்கிட்டாங்க. பார்த்தேன் எங்கன்னா சொல்லுவானுங்க. சரி, அந்த ஈடி மேட்ரு என்னதான் ஆச்சு? அவ்வளவுதானா? அதெல்லாம் எதுக்கு இப்போ, அதான் நம்பால் வெளில வந்து பேட்டி கொடுத்துட்டார்ல, பழி வாங்கும் நோக்கம். எங்ககிட்ட கரெக்டான ரெக்கார்டு இருக்கு, எல்லா ரெக்கார்டு இருந்து தான் சார் 400 நாள் உள்ள உட்காந்தாரு. எல்லா ரெக்கார்டு இருக்கும் போது என்ன ப்ரோ சீஸ் பண்ணிட்டு போனாங்க? நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை சீஸ், அந்த டாக்குமெண்ட் கரெக்டா இல்ல ரேவந்த் பயங்கரமா வாய்ஸ் கட்டாது. இது ஆக்சுவலா பெரிய ஸ்கேம். அதெல்லாம் அந்த லிக்கர் ஸ்கேம்லாம், அந்த ஸ்டிக்கரே ஸ்கேம் தான் எனக்கு தெரிஞ்சு. முதல்ல ப்ராப்பராக இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்மளுக்கு இதை சொல்லணும். இந்த வருஷத்துல இத்தனை ஸ்டிக்கர்ஸ், அந்த ஸ்டிக்கரால தான் ஸ்கேமே. இவ்வளோ லிக்கர் தயாரிக்கணும்னா அவ்வளோ லிக்கர் தான் தயாரிக்கணும். அதோட எக்ஸஸாக தயாரிக்கிறதுனா அதில் வந்து எப்படி இப்போ இது இருக்கும், குவாலிட்டி இருக்கும், அதில் என்ன கலக்கறான்னு கூட தெரியாமல் போயிடும். ஸ்பீக்கர்ல இருக்கவங்க யாராச்சும் பட்ஜெட் இன்னைக்கு தளபதி விட்ட அறிக்கை அதை பத்தி ரிலேட்டடா ஏதாவது பேசுறதுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்களா? இல்ல ப்ரோ, எல்லாரும் பேசிட்டாங்க. ஓகே ஓகே, எல்லாருமே மோஸ்ட்லி பேசிட்டாங்க அதை பத்தி. ஓகே 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 கண்டினியூ பண்ணுங்க. சரி, இல்ல ரேவந்த், எனக்கு அப்ப வந்து எனக்கு ஒரே நம்ம ஒரு விஷயம், நான் கடைசியா பாத்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இல்ல. ஏன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நான் தான் இந்த ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 விஷயத்துல ஹைலைட் பண்ணி பேசி நிறைய விஷயம் சொல்லி தராரு. 3 விஷயம், அதாவது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து அலிகேஷனே வச்சிருந்தாங்க. ஜாக்டோ ஜியோக்கு வந்து தளபதி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணணும், இறங்கணும், போராடணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்றது, ஆல்ரெடி எப்படி சொல்றது, இவங்க அதுக்கான வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க வந்து இறங்கி போராட்டிருக்காங்க, அதை மக்களும் இறங்கி பார்த்துருக்காங்க. தளபதி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றது, இவங்க வந்து இப்ப ஒரு சில பேர்லாம் சொல்றேனே, இப்போ வந்து பத்திரிகையாளர் பேர்ல வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுல சொல்றது ஒரு இது ஒன்று வைக்கிறது, நம்ம மேல வந்து ஒரு பிளேமிங் மாதிரி ஒன்று வைக்கிறது. ஸோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அது வந்து சொல்லியிருந்தேன், அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் தளபதிக்கு அவருக்கு தெரியும். இல்ல தளபதிக்கு அவருக்கு தெரியும். இதுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அறிக்கையிலே பாத்தீங்கன்னா அது வந்துருச்சு. மேற்கொண்டு அது பாத்தீங்கன்னா எப்ப அது இது பண்ணுவாங்களோ அவங்க பண்ணுவாங்க. ஓகே காய்ஸ், திரும்பி வந்து இன்னொரு ஸ்பேஸ்ல பார்க்கலாம். அடுத்த ஸ்பேஸ்ல வீக்கெண்ட் நம்ம போடுவேன் திரும்பி. ரேவந்த் க்ளோஸ் பண்ணிக்கோ. நீங்க நார்மல் ஸ்பேஸ் போட்டுக்கோங்க.